நாட்டு மன்னர் கரெக்டா பேசணும். அவங்க 2 பேர் பேச தம்முனுக்குற நான் பேச மாட்டேன். அவன் பாட்டுதா அப்படி இல்ல விளங்காதவன். ராஜமாண்டி நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா, தர்மம்டா, குண்டாண்டா, தவளடா, சொம்புடா, அடிச்சட்லா, போச்சட்லா, கெல்சட்டி. மயிலாட் யூ ஆர் ஆனர். என் கட்சிக்காக நானே இறங்கி வாதாட போகிறேன். பரமசிங்கிறான்றா வாதாட வர வேண்டும் என்றால் படித்திருக்க வேண்டும். படித்திருக்கிறேன். என்ன படித்திருக்க? லோ படித்திருக்கிறேன். லா படித்திருக்க வேண்டும். அட கோர்ட்னால நீதிமன்ற லோ போதே நீ. கோர்ட் நீதிமன்றம் இரண்டு நீ ஒன்று. சும்மா நோண்டி கேட்காத டம்னுரு. மயிலாட் இந்த கேஸிலே ஏன் இவர் தண்டிக்கப்பட வேண்டும்? இவர் எதற்காக அந்த பெண்ணுக்கு எடுத்தார்? அந்த பெண் ஏன் கெடுக்கப்பட வேண்டும்? இது எல்லாம் நாம் குறுக்கு விசாரணை செய்தால் விளக்கம் நமக்கு புரியும். அதனால் குற்றவாளி என்று இப்போதே சொல்லிவிட முடியாது. இவரை தூக்கில தொங்க விட முடியாது. அமருங்கள், அமருங்கள். இவருக்காக நானே இறங்கி இந்த கேஸ்ல வாதாட போகிறேன். ஆமா, இது எத்தனாவது கேஸ் உனக்கு? இதான் என் முதல் கேஸ். முதல் கேஸ். ஆமா, சரி. ஆண்டவன் வேண்டிக் கொள்கிறேன். இவரை நான் குறுக்கு விசாரணை செய்ய போகிறேன். எனதாவே காவலர் வழக்கறிஞர் எனக்கு தான் பெருமை. சரி விடு. ஆனால் என் நாட்டிலே தர்மம் நிலைக்க வேண்டும். ட்ரை பண்றேன். அதர்மம் அடிவதா இருந்தால் அது இந்த முயற்சி எடுக்கிறேன். சரி, குறுக்கு விசாரணை ஆரம்பிக்கலாமா? சரி, தம்பி குண்டில நில்லுப்பா. முதல் கேசுரா, இந்த முதல் கேசுரா. திரும்பி நில்றா. எனக்கே தெரியாதுடா, நானே சும்மா வாய் விட்டு மாட்டிங்கிறேன். ஏய் அப்படியே அடிச்சு பண்ணி தம்முன்னு கொண்டா, அவங்களுக்கு தெரியாது. ஏய் லூசு பேச்சு தம்முன்னு. நான் சொல்வதா உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. ரவுடி மாரி சொல்லாதடா, கேஸ் நம்ம பக்கம் திரும்பிடுவான். நார்மலா சொல்றா. நான் சொல்வதா உண்மை. அதுக்கு நோயாளி மாரி சொல்லாத, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவாங்க ஒரு மாசம். நார்மலா சொல்லு. நான் சொல்வதா உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதா உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. அவ்வளவுதான் விடு. உண்மையை தவிர வேற ஒன்று. உண்மையை தவிர வேற ஒன்று. சரி, இந்த நாட்டுல நீ யாரு? நாட்டு இளவரசர். இளவரசன்றா பெயர்? ராஜபாண்டி. ராஜபாண்டி. கம்பீரமான பெயர் ராஜபாண்டி. கருமான மீசை, அருமையான பேச்சு, அட்டகாசமான பேச்சு, சூப்பராக இருக்கிறார். சரி, இந்த பெண்ணை நீ தான் கற்பழித்தாயா? உண்மைதானா? இந்த பெண்ணை நீ கதற கற்பழித்தாயா? ஜாகிட்டெல்லாம் கீத்து விட்டாயா? எல்லாம் உண்மைதானா? உண்மைதானா? இன்னும் சொல்லாட்டாடியா? என் கட்சிக்கார தெளிவாக சொல்லிவிட்டார் அந்த பெண்ணை கெடுக்கவில்லை என்று. அதனால் என் கட்சிக்கார நிரபராதி. இப்படி சொன்னாலும் நீங்கள் விட போவது கிடையாது. இருந்தாலும் அந்த பெண்ணையும் நான் விசாரிக்க வேண்டும். அங்கு என்ன நடந்து என்று நான் பார்க்க வேண்டும். ஆனால் அந்த பெண்ணை குறுக்கு விசாரணை செய்யலாமா? தாராளமா ஆகட்டும். தம்பி நீ போய் செக்கில கையெழுத்து போட்டு வை. இந்த பொண்ணுல நீ ஆயா கூட கற்பை உன்னை வெளியே எடுக்க போ. ஓடாடே, இதெல்லாம் எங்களுக்கு சகதிண்டா. போடா, சிரிக்கிறப்பயா கூண்டில நில்மா. ஏய் நீ கேசா? ஐயோ, அப்ப கோட்டர் போய் நிப்பியா? ஏங்க கரெக்டா வந்து நிக்கிறா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. தினமும் தான் சீரியல பாக்குறேன்ல. இந்த சீரியல் பார்த்து கெட்டு போட்டீங்க எல்லாமே. சீரியல பார்த்து வீட்டுக்காரங்க எங்கன்னா சாப்பாடு போறீங்களா நீங்க? வந்தானா போய் கொட்டிக்கோ, அங்கே இது பாரு கொட்டிக்கோ. அவன் சீரியல் பார்த்து ஐதுங்க எடுக்கிறீங்க. தண்ணி மட்டும் குடிக்கிறீங்களா? அதை சொம்பலுக்கு நாங்கள் எது புட்டியா நாட்டிருக்கீங்களா? ஏன் தர மாட்டீங்க? சீரியல் அவன் துட்டுக்கு நடிக்கிறான். நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்க ஊட்டா? உக்காந்து ஐதுங்க ஓட்டேண்டி ஒடியாண்டி இங்கே வராண்டி அங்கே இறங்கிட்டாண்டி. என்ன அது பேச்சு? நான் சொல்வதா உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேண்டும். உண்மை தவிர வேற ஒன்று இல்லை. சத்தியம். 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 சரி, இந்த நாட்டிலே யாரம்மா? ஒரு ஏழை ஐயா. என்ன ஏமா ஏன்னு சொல்லிட்டு ஏழைக்கு எங்க மாச்சி நான் எதிர்கட்சி வைக்கல. நான் ஏன் ஃபீல் பண்றேன்? சரி, ஏழைன்னு சொல்லிவிட்டா. இன்னொரு பேர் ரோஜா. ரோஜா, அழகான பெயர் ரோஜா. காலையில் பூ பூக்கும், மாலையில் வாடிவிடும் அழகான பெயர் ரோஜா. சரி, என்ன வியாபாரம் செய்கிற? வாழைப்பழங்க. வாழைப்பழம். மலை வாழைப்பழமா, கற்பூர வாழைப்பழமா, பச்சை வாழைப்பழமா, மஞ்சா வாழைப்பழமா? இது எந்த வாழைப்பழத்தை நீ வியாபாரம் செய்கிற? மஞ்சா வாழை தாங்க. மயிலாட் குறித்து கொள்ளுங்கள். மஞ்சா வாழை சாமி வந்தா படைக்கலாம், வெயில் ஒரு மாதிரியாக துண்ணலாம், காலையில் ஃப்ரீயாக போய் கொண்டே இருக்கும். குறித்து கொள்ளுங்கள். சரி, அந்த வாழைப்பழத்தை நீ கடை வைத்து வியாபாரம் செய்கிறாயா இல்ல வீதி வீதியாக சென்று வியாபாரம் செய்ய? நான் வீதி வீதியா தாங்க வியாபாரம் பண்ணேன். கேஸ் முடிந்து விட்டது. கேஸுக்கு தேவையான பாயிண்ட் கிடைத்து விட்டது எனக்கு. இவள் வீதி வீதியாக சென்று வாழைப்பழம் வியாபாரம் செய்திருக்கிறாள்.
அப்போது 2 கட்டளை காளைகள் இவள் அழகிய மயங்கி இவள் கற்பை சூறையாடி விட்டு ஓடிவிட்டார்கள். கற்பை இழந்த இவள் ஐயோ என் கற்பு பறிபோய்விட்டே இந்த கதறி அழுது கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் என் கட்சிக்கு அந்த வழியாக வந்திருக்கிறார். அவரை பார்த்து இவள் மனம் மாறிவிட்டது. இவர் இந்த நாட்டு இளவரசர், பணக்காரர். இவர் மீது பழியை போட்டு விட்டா நாம் உல்லாசமா வாழலாமே, சந்தோஷம் வாழலாமே, குதிரை வண்டியில் போகலாமே என்ற எண்ணத்தில் என் கட்சிக்காரர் மீது அமாண்டமா போய் சொல்லுங்க மயிலாட். பிரஷர் ஏறுது. கடுப்பேத்துக்க மயிலாட், கடுப்பேத்துக்கிறார். சரி, கெடுத்தது உண்மைதானே? உண்மைதானே ஐயா? இது மாற்று கருத்து எதுவும் இல்லை. இல்லங்க. அப்படி என்றால் நான் கேட்கும் கேள்வி கரெக்டாக பதில் சொல்ல வேண்டும். நான் சொல்றேன் ஐயா. கெடுத்தார் என்று சொல்கிறாய். முதலில் எங்க பிடித்தார்? என் கையை பிடிச்சாரு. ஆஹா. அப்புறம் எங்க பிடித்தார்? என் முந்தானை பிடிச்சி இழுத்தாரு. அப்புறம் என்ன கிழித்தார்? என் ஜாக்கெட் தான் பிடிச்சி கிழிச்சாரு. அப்புறம் என்ன கிழித்தார்? அப்புறம் ஒரு பெண்ணால எப்படி ஒரு பெண்ணை கூட்டில் வந்து நிற்கும் போது வெக்கம் கிடையாதா? நான் கேட்கும் போது தான் வெக்கம் வந்து விட்டதா? மயிலாட் இருந்தே தெரிந்து கொண்டிருக்கலாம் இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்று. ஆனால் இது என் கட்சிக்கார் சிக்கிக் கொண்டிருக்கிறார். அவரை காப்பாற்ற நான் வந்திருக்கிறேன். என் கட்சிக்கார் நிரபராதி. அவர் விடுதலை செய்யும்படி தாய்மூடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். முடியவே முடியாது. ஏனென்றால் கண்ணால் பார்த்த சாட்சி நான் இருக்கிறேன். நீயா? ஆமா. இவருக்கு என்ன வேண்டும்? தம்பி ஆகிறது செல்லாது. இந்த சாட்சி செல்லாது. அது ஏன் ஏனென்றால் அரண்மனையில் பாதி சொத்து இவருக்கு இருக்கிறது. இவர் மீது நீ பழி போட்டு சிறையில் தள்ளிவிட்டு நீ மொத்தத்தை அமுக்கலாம் என்று நினைக்கிறான் என்று நான் அடித்து சொல்கிறேன். மறுப்பார் உண்டா? என்னப்பா இப்படி பேசுற? நான் வைக்கல அப்படித்தான் பேசுவேன். பையன் பூச்சி பேசுவேன். அப்படின்னா இன்னொரு சாட்சி இருக்கு. யார் அது? அவங்களுடைய அண்ணன். ஆம், நான் இருக்கிறேன். முக்கியமான காரணம் இவன் தான். அந்த ஜாக்கெட் கீத்து இவன் தான். ஆமாம், அந்த புடவை கீத்து இவன் தான். இவர் மீது பழி போட்டது இவன் தான். மொத்தது காரணம் இவன் தான். நான் அடிச்சு வருக மறுப்பார் உண்டா? ஏய், இங்கெல்லாம் பேச அடிச்சு விடுவான். கேசத்துக்கு உள்ள போட்டுருவான். சரிதா? நான் வைக்கல நீதி தேவன் தம் இந்த வாய் முன் நில்லு. அது மயிலாட். சரி, நான் சொல்வதில் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. வேறு ஏதாவது சிடி ஆதாரம் இருக்குல்ல, வீடியோ இருக்குதா? போட்டு காட்டுங்க. பார்த்து விட்டு நான் ஒத்துக்கொள்கிறேன். எவனா வீடியோ வச்ச ஒரு பெண்ணை கெடுக்கிறான். அப்ப இல்லையா? உட்காருங்க சொல்றேன். அப்படி இல்லையா? சரி, எப்படி அங்கே இவர் கற்பாய்த்தாரோ அது இங்க நடக்கட்டும். பார்த்து ஒத்துக்கலாம். எங்க இங்கேயா நீதிமன்றத்தில் என்ன பண்ண சொல்றான்? இது நீதி தேவனம் ஆக வேண்டிய இடம். அது என்ன பண்ண சொல்றான்? விளங்காதவன் பாருங்க, இன்னாந்தாலும் நீங்க ஒரு நீதி தேவன், நான் ஒரு வக்கீல். அருவோட்டும் குருவோட்டெல்லாம் பேசக்கூடாது. நீ மட்டும் என்ன யோக்கியமா பேசுறியா? சரி விடு. என் மகனே ஒப்புக்கொண்டான். எப்போ? அப்பா அந்த பெண்ணை கெடுத்தது உண்மை. 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்த அப்ப எங்க போயிருந்த? இங்கதான் நின்னு தூங்கினா விளங்காத தூங்கி கொண்டே. சரி விடு. இந்த கேஸில வழக்கு திரும்பிவிட்ட காரணத்தால் இந்த கட்சியில் இந்த கேஸில் நம்ம ஆபீஸ் ஆகிருச்சு. முதல் கேஸ் வாதாடின பாரு. ரோஜா, ஏறு வேலை கேஸ் 2 வஞ்சி பூச்சி. என் மகன் தெரிந்த தவறு செய்திருக்கிறம்மா. அவன் செய்து தவிர்க்க உனக்கு மன்னிப்பு கேட்கிறேன். என் மகனை மனக்கு உனக்கு சரிங்க, அதெல்லாம் தேவையில்லை. இளவரசுக்காக நான் என் உயிருக்கு கொடுக்க கூட தியாகம் செய்திருக்கேன். தியாகம் செய்ய போகிறேன். இந்த அரண்மனைக்கு ஒரு மானம் வரக்கூடாது. என்ன மானம்? அந்த மானத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.